ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 2 நாளாகமம் 25வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. எருசலேமில் அரசாட்சி செய்த அமத்சியா என்னும் ராஜாவை குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது. வெளித்தோற்றத்தின்படி அந்த ராஜாவினுடைய செயல்கள் எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதாக இருந்தது. ஆனால் தேவன் அவருடைய மனதை பார்த்தார். அப்பொழுது அவன் முழு மனதோடு இப்படியெல்லாம் செய்யவில்லை என்பதை கர்த்தர் கண்டார். நம்மை மனிதர்கள் எல்லாரும் பார்க்கின்றார்கள், தேவனும் பார்க்கின்றார். நாம் ஒருவேளை செயல்படுகிற போது பிறருக்கு பிரியமாகவும் மனதிலே பிறரை வெறுக்கிற உள்ளத்தோடும் நடந்து கொள்ளலாம். எல்லாரும் எல்லாரிடத்திலும் எல்லா காலங்களிலும் ஒன்று போல நடப்பதில்லை, நடக்க முடிவதில்லை என்கிறது உண்மைதான். ஆனால் தேவன் நம்முடைய மனதை கவனமாக பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய சிந்தைகள் தேவனுக்கு முன்பாக திறந்த புத்தகத்தை போல இருக்கின்றது. அதை ஒருவனும் ஆண்டவருக்கு மறைக்க இயலாது. பிறருடைய நிர்பந்தத்து நிமித்தமோ சூழ்நிலையின் நிமித்தமோ வேறு ஏதாகிலும் காரணங்களின் நிமித்தமோ ஒருவேளை நாம் நன்மை செய்கிறவர்களும் வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களும் நல்லவர்களும் போல நம்மை காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய மனது அதோடு ஒத்து போகாமல் இருக்குமானால் தேவன் அதை பார்த்து வருத்தப்படுவார், துக்கப்படுவார். நம்முடைய பேச்சும் நடக்கையும் நம்முடைய சிந்தையும் ஒன்று போல காணப்பட வேண்டும். இதில் தான் தேவன் பிரியப்படுகிறார். மாய்மாலமான பேச்சுக்களும் வீண் புகழ்ச்சிகளும் முகஸ்துதிகளும் கர்த்தர் வெறுக்கின்ற காரியங்களாய் இருக்கின்றது. ஆனால் பல மனிதர்கள் அதை விரும்புகிறதுனால் சிலர் அதை செய்தே தங்கள் நற்பெயரை காத்து கொள்ளவும் தங்கள் காரியங்களை முன்னெடுத்து செல்லவும் முற்படுகின்றார்கள். ஆனால் தேவன் அதை வெறுக்கின்றபடியினால் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்படி நடந்து கொள்ளலாகாது. ஆகவே வேண்டா வெறுப்போடு பேசுகிறதும் செயல்படுகிறதும் நம்மிடத்தில் வேண்டாம். கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கின்றார் என்கிறதை உணர்ந்து கொண்டு எதை செய்தாலும் முழு மனதோடும் நல்ல சிந்தையோடும் செய்வோம். அங்கே கர்த்தர் சந்தோஷப்படுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் மெய்யான வாழ்க்கையின் அனுபவத்துக்கு நேராக எங்களை நீர் வழி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாய்மாலமான அனுபவங்களை நாங்கள் தவிர்க்கும்படிக்கும் மன உண்மையோடு சிந்திக்கவும் செயல்படவும் நீர் எங்களை அறிவுறுத்தி இருக்கிறேன். உம்முடைய ஆலோசனைக்கு இணங்கி எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த வசனத்தின்படி எங்கள் செயல்பாடுகள் நிறைவாயிருக்க உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.